என்னங்க எப்பயும் ஒரே மாதிரி சட்னி தானா? இன்றைக்கி இந்த மாதிரி வேர்க்கடலை தக்காளி சட்னி செஞ்சு கொடுங்க. அதுவும் இந்த மாதிரி சுட சுட சாஃப்டான இட்லியோட சர்வ் பண்ணிங்கன்னா 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட 8 இட்லி சாப்பிடுவாங்க. எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை கருக விடாமல் வாசம் வர வறுத்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், 5-6 பல்லு பூண்டு, இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி சுட சுட இட்லி, கல் தோசைக்கெல்லாம் சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. மறக்காமல் நீங்கள் நைட் டின்னருக்கு ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.